கீழ்த்தரமான அரசியல். உயர்நீதிமன்றம் சொல்லியும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல இந்த படத்த நீங்க ரொம்ப நாள்லாம் ஹோல்ட் பண்ணக்கூடாது. இந்த படத்துக்கு நீங்க குடுத்து தான் ஆகணும் சர்டிஃபிகேட். இதுக்கு யுஏ தான் சர்டிஃபிகேட் அப்படின்றத சொல்லியோ, இல்ல நாங்க வந்து ஸ்பெஷல் ஜட்ஜ் மூலியமா நாங்க போறோம். இதுக்கு நாங்க மேல்முறையீடு போறோம்னு சொல்றோம்னா, இது கீழ்த்தரமான அரசியல். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்றதும் சொல்றேன் பாரு. இதுக்கப்புறம் நாங்க சுப்ரீம் கோர்ட் மேல்முறையீடு போறோம்னு சொல்லிட்டு போவாங்க. அப்படி இப்படின்னு கொஞ்சம் அப்படியே இவங்களுக்கு காலதாமதம் பண்ணணும். அவ்வளோதானே தவிர மற்றபடி படத்தை கொடுக்கக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாது. நீங்க நல்லா பாருங்க, இவ்வளோ நாள் ஒரு அரசியல் பண்ணாங்க. அதாவது பராசக்திக்கும் வரல, பராசக்திக்கும் சர்டிஃபிகேட் தான் வந்துருச்சு பார். பராசக்தி நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது, 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. சொல்றது புரியுதா இல்லையா? அப்படி இருக்கும்போது இது ஒரு கேடுகட்ட கீழ்த்தரமான அரசியல். சும்மா நம்மக்கிட்ட ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்களாமா. பார்த்தீங்களா, பராசக்திக்கும் வரலங்க, பாவம் பசிக்கும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இவனுங்க பண்ணுறாங்க. இந்த அரசியலை நாங்கள் நம்பிடுவோமா? போங்கடா டேய், போய் வேறு வேலை இருந்தால் பாருங்கடா. அதாவது இவனுங்க எங்கே இந்த ஜனநாயகன் வந்துச்சு அப்படின்னாக்கா பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் வந்துடும்ன்ற ஒரே காரணத்தினால இதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்க்குறாங்களே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து கண்டிப்பாக, அதாவது நாங்கள் எதிர்பார்க்குறது ஜனவரி 26க்கு இந்த படத்தை எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக இந்த படம் வந்துச்சுனாக்கா ஒரு மிகப்பெரிய அடி. அதாவது அன்றைக்கி எப்படி எம்ஜிஆருக்கு உலகம் சுற்றும் வாலிபனோ அந்த மாதிரி தளபதிக்கு இன்றைக்கி ஜனநாயகன் கண்டிப்பாக இதில் ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் ஒன்று இருக்கும். கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்ப்போம். தைரியமாக என் கடைசி மூவின்னு சொல்லிட்டு இறங்கி வராரு, ரைட்டுங்களா? யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. கோடி விட்டு வராருன்றலாம் வேறு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மக்களுக்கு வேண்டி வராரு. இதில் வந்து எந்த ஒரு பாலிடிக்ஸும் எதுவும் பண்ண வேண்டியதே கிடையாது. அண்ட் 9ஆம் தேதின்றது ரொம்ப நாள் முன்னாடியே சொல்லாச்சு ப்ரோ. ஒரு சர்டிஃபிகேட்ன்றது இவ்வளோ பெரிய ப்ராசஸ் கிடையாது. இது டெஃபினட்டாக பாலிடிக்ஸ் தான் ப்ரோ. பட் ஃபேஸ் பண்ணுவோம் ப்ரோ, ஒன்றையும் ஃபேஸ் பண்ணுவோம். டிசப்பாயிண்டட் தான், ஆனால் நிற்போம் அவரோட. இது ரிலீஸ் ஆகும் அன்றைக்கி ஆகும். எவ்வளோ லேட்டாக ரிலீஸ் ஆனாலும் 1000 கோடி அடிக்குது ப்ரோ ஹிட்டு படம். ஆனால் இதுலேருந்து தான் டேக் ஆஃப் இருக்குது. பொங்கலுக்கு அப்புறம் தான் டேக் ஆஃபே இருக்குது. அந்த முக்கியமான இதுக்கு ஒரே வார்த்தை, கலெக்ஷனும் நாங்கள் தான், எலெக்ஷனும் நாங்கள் தான். டீசெண்டாக அப்ரோச் பண்ணிட்டு போவோம் ப்ரோ. மக்களுக்கெல்லாம் சொல்கிறது என்னன்னா, படம் நல்லபடியாக ரிலீஸ் ஆகணும். அதுதான் இந்த நெகட்டிவ் இதெல்லாம் வேணாம். நிறைய பார்த்தாச்சு தளபதி, ஆனால் நாங்கள் நிற்போம் ப்ரோ. ஒரு வழியில் தள்ளி போடணும். இது ஒரு வழி அவங்களுக்கு. கோர்ட்டில் ஜட்ஜு கேட்குறாரு ப்ரோ, 10ஆம் தேதி பண்ண முடியாதான்னு. அதுலேயே தெரியலையா ப்ரோ? இது ஓப்பன் கிளியர் பாலிடிக்ஸ். அவர் தான் முன்னாடியே சொல்லிட்டாரு எனக்கு பிரச்சனை வரும்ன்றது. நிற்போம் ப்ரோ. நம்ம சர்டிஃபிகேட்டுன்றது இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய விஷயமே இல்லை ப்ரோ. எவ்வளோ படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அண்ட் இன்றைக்கி வந்து வயலன்ஸ் எல்லா படத்துல தான் இருக்குது. யூ கொடுக்குறான், ஏ கொடுக்குறான். இது ஒன்றும் இல்லை. இது ஜென்ரலாக இது பண்ணால் இது அடுத்த லெவல் போகிறதுக்கு இது ஒரு இது நம்ம தளபதி ஃபேன்ஸ்க்கோ எங்களுக்கோ எதுவுமே இல்லை ப்ரோ. டிவிக்கோ எதுவும் இல்லை. இது ஒரு அட்வான்டேஜ் தான், அவங்களே பண்ணி கொடுக்குறாங்க. நேற்று சும்மா சாம்பிள் டிக்கெட்டு ரீஃபண்ட் பண்ணது எவ்வளோ? 42 கோடி. இன்னும் எவ்வளோ போச்சு தெரில, ஆனால் நான் பார்த்தேன் 42 கோடி. சரிங்களா? அதுக்கே 50 போயிடுச்சா? 50 கோடிக்கிட்ட மேலேயே போயிடுச்சு. அதுக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் பண்ணிட்டோம். படம் நான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன், இன்னும் பிளாஸ்ட்டாக இருந்திருக்கும். அவன்டா இனிமேல் இங்கே நாங்கள் தான், அவ்வளோதான் ப்ரோ. ஒரே பாட்டிலே சொல்லிட்டாரு அனிருத், அவ்வளோதான். மொக்க கதை ப்ரோ. பண்ணுறவனுங்க பண்ணிட்டு தான் இருப்பானுங்க. சரிங்களா? அதெல்லாம் தளபதிக்கு வந்து இதெல்லாம் இப்படி தட்டி விடுற மாதிரி தட்டி விட்டு வந்துட்டே இருப்பாங்க மேலே ஏறி. அவ்வளோதான் ப்ரோ. 10ஆம் தேதி பராசக்தி ரிலீஸ் பண்ணுறாதீங்க. இது வந்து நாங்கள் எச்சரிக்கையாக கொடுக்குறோம். அதை மீறி ரிலீஸ் பண்ணிங்கன்னா அதுக்கான விளைவுகளை சந்திக்கவும் நீங்கள் தயாராகிடுங்க. இன்னும் நாங்கள் இறங்கலை களத்தில். இறங்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ பயப்படுறீங்கன்னா இறங்கிட்டான்னா நான் பண்ணுவேன் தெரியல. அவ்வளோ பயம் இருக்குது. பார்த்துருங்க. பராசக்தி கூட இருக்கட்டும், ஓம் சக்தி இருக்கட்டும், அங்காளம்மா இருக்கட்டும், செங்காளம்மா இருக்கட்டும், எதனா இருக்கட்டும், தளபதி படம் வந்தால் பிளாஸ்ட்டு தான். இல்லை அப்படியே சுற்றி காட்ட ப்ரோ. பராசக்தி 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 எங்கே ப்ரோ? பராசக்தி எந்த சக்தியும் இல்லை, தளபதி சக்தி தான் இருக்கிறோம் தவிர இங்கே பராசக்தியே காணும். ஓம் சக்தி பராசக்தி ஒன்றுமே இல்லை ப்ரோ. நீ என்ன காட்ட அப்படியே காட்டான். பராசக்தி எங்கப்பா? பராசக்தி எங்கன்னா இருக்கிறீங்களா? எங்கேயுமே இல்லை. ஒன்லி தளபதியோட சக்தி தான் இருக்கிறோம். தளபதிக்கு நாங்கள் இருக்கிறோம். தளபதி கவலையே படாதீங்க. யார் உங்கள் பின்னாடி இல்லைனாலும் நாங்கள் இருக்கிறோம், இங்கே இருக்கிறோம். சரிங்களா? இறங்குதா? எங்கேருந்து ப்ரோ இறங்குது? ஃப்ளைட்லேருந்து இறங்குதா? எங்கேருந்து இறங்குது ப்ரோ? அவனை ஓடுவானுங்க ப்ரோ. இப்போ ஓட சொல்லுது, இப்படி தான் ஓடுவானுங்க. ஐயோ அப்படி ஓடுவானுங்க. வேலைக்கு ஆகாது. அவங்கள தாறுமாறாக தீச்சு விட்றோம். அந்த ஸ்பீச்சு கூட அவ்வளோ ரிட்டன் பதிலை கொடுக்க மாட்டானுங்க. கேட்டால் எங்களை தற்கூரின்றானுங்க. நாங்கள் தற்கூரியா? யார் தற்கூரின்னு பார்க்குறோம், உங்களுக்கே தெரியும்.
அவ்வளோதான் ப்ரோ. பிளாஸ்ட்டு தான் நாளைக்கு. இந்த ஜனநாயகனுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் ஒளிஞ்சிட்டு இருக்குது. ஏன்னா பகவத் கேசரின்னு சொல்கிறீங்க, கேசரியை கிண்டி வச்சா கொடுத்துட்டு போக வேண்டியதானே? கேசரி ஒரிஜினல் கேசரிக்கே கொடுத்துட்டீங்களா நீங்கள்? இதுக்கு ஏன்டா நீங்கள் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னாக்கா உள்ள பீஃப் பிரியாணி கிடக்குது, அதனால தான் இவனுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால் பயத்தில் உட்காந்துருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஜனவரி 26 படத்தை எதிர்பார்க்குறோம், பார்க்கலாம். லீவ் அப்ளை பண்ணியிருந்தேன் நானும். லீவ் அப்ளை பண்ணிட்டு இன்றைக்கி வந்து எந்த படத்தை போய் கர்மம் முடிச்ச படத்தை பார்த்து வர, அது ராஜா சாபா, அது பொங்கலுக்கு வர வேண்டிய படமாக அதை யோசிச்சு பாருங்க. இன்றைக்கெல்லாம் ஜனநாயகன் எப்படி இந்த இடம் எப்படி இருக்குது, தேரும் திருவிழாமல் இருந்திருக்கு இந்த இடம்லாம். ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது பாருங்கள், விரிச்சோடி கிடக்குது. இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, அது கண்டிப்பாக அந்த 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 இடத்துல இருக்கிறவனுக்கு அந்த வழி தெரியும் கண்டிப்பாக. அதை நம்ம எல்லாரும் வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, அவன் ஸ்க்ரீனை கிளிப்புன்னு சொல்கிறான், அது அவனோட வழி, அது அப்படி தான் அவன் பண்ணுவான். நீங்கள் எப்படி இப்படி கேவலமாக அரசியல் பண்ணுறீங்கன்னா அவனுக்கு அப்படி கேவலமாக அரசியல் பண்ண தெரியாது, அதை அவன் இப்படி காட்டுறான். பட் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவான். யாராக இருந்தாலும் சரி, இந்த ஸ்க்ரீனை கிழிக்கிறது, இது பேனரை கிழிப்பேன்னு சொல்கிறது, இதெல்லாம் தப்பு, பண்ணக்கூடாது. அதெல்லாம் யாராக இருந்தாலும் பண்ணக்கூடாது. உனக்கு பிடிக்கலையா படத்துக்கு வராது, பராசக்தி பார்க்காத விட்டு, அதுக்காக நீ இது பண்ணுறது தவறு அப்படின்னு சொல்லுவேன். கஷ்டமாக தான் இருக்குது, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த போஸ்டரை பார்க்கும் போதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எனக்கு. இந்த தேட்டரை வந்து நான் ஜேன்னு பார்த்தேன். நான்லாம் இன்றைக்கி வந்து நான் டிக்கெட்டுக்காக டிக்கெட் எடுத்திருந்தேன். டிக்கெட் 2500 அப்ளை பண்ணியிருந்தோம் நானே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம். அதுக்காக வந்தேன். இன்றைக்கி பார்க்கும் போதே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் இங்கே வந்து பார்க்குறதுக்கு நான் வந்தேன். திருவிழாவோட அமோகமாக இருந்திருக்கும். ரோடே பிளாக் ஆகிருக்கும் ஃபுல்லாக. இங்கே தான் நான் வேலை பார்க்குறேன், ஃபுல்லாக ரோடே பிளாக் ஆகிருக்கும். நான் இப்போ வந்து கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எந்த தேதியில் பர்மிஷன் அதான் நான் சொல்கிறேன்ல, 14ஆம் தேதி எனக்கு வந்தால் எனக்கு அதோட இன்பம் வேறு எதுவே இருக்காது. 26 பொங்கல் வந்து இது தளபதியோடு போட்டோம் பொங்கல். அப்புறம் 2026 அவங்க தேர்தலையும் சந்திப்பாங்கல்ல, அதையும் நாடகம் போட்டோம். ஏன் தளபதிக்கு மட்டும் இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க? அவரை மட்டும் கார்னர் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அவர் வந்து நல்லது பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அவ்வளோதான். என்னையை பொறுத்த வரைக்கும் நல்லது பண்ணிடக்கூடாது. அவர் வந்துட்டாருன்னா ஆட்சியில் கலைஞ்சிரும், மாற்றங்கள் உண்டாகும்ல. வருஷம் யார் வந்தாலுமே கொள்ளடிக்கிறதான் பார்க்குறாங்க. எந்த கட்சி வந்தாலுமே கொள்ளடிக்க தான் பார்க்குறாங்க. எதுக்காக? நான் ஒரு டிகிரி படிச்சிருக்கேன், எனக்கு ஒரு வேலை கிடைக்கல, எனக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி வேலை ஒன்று கிடைக்கல. நான் கிடைச்ச வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவர் வந்தால் எனக்கு ஒரு மாற்றம் கிடைக்குமோ, அந்த யோசனை தான் எனக்கு. 10:30 ஆர்டர் இது பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் யூஏ. பட் திருப்பியும் ரிவ்யூ பண்ணோன்னு இருக்கான். பொங்கலுக்காவது வரணும் ப்ரோ. என்ன ஒரு அட்வான்டேஜ், இன்றைக்கி வந்திருந்தானா சாட்டர்டே சண்டே அப்படியே பொங்கல் வைக்க இருக்கும். பட் வர அன்றைக்கி தான் ப்ரோ பொங்கல் எங்களுக்கு. அவன் எப்போ வேணால் விட்டும் ப்ரோ, வி ஆர் நாட் பாதர்ட். தளபதி படம் வரணும், அவ்வளோதான். கூட எவ்வளோ படம் வேணால் பண்ணிக்கிட்டோம். பொங்கலுக்கு படம் வரலாம், ஃபேன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு 100% டிசப்பாயிண்ட் ப்ரோ. இது 200%. அதுவும் லாஸ்ட் படம் ப்ரோ, ஒன் லாஸ்ட் டைம். இன்றைக்கி இந்த இடம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நல்லா யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி வேறு லெவலில் இருந்திருக்கும். ஆனால் அந்த நாங்கள் காட்டுவோம், இது கண்டிப்பாக காட்டுவோம் ப்ரோ. ஆக்சுவலி என் பர்த்டே இன்றைக்கி அவ்வளோ பிளான் பண்ணியிருந்தோம், இவரோட செலிப்ரேட் பண்ணலாம், இவங்கள பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துன்னு. பட் என்றைக்கு ரிலீஸ் ஆகும் அன்றைக்கி பர்த்டே கொண்டாடுவோம். அதே போல் ப்ரோ, இது என்ன படம் அவங்க என்ன கூட விட்டு என்ன விட்டாலும் சரி, அவங்களுக்கு தான் இது, நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. என்னென்னா பை லாவாக போகணும், பொறுமையாக போகணுன்னு அவர் சொல்லியிருக்காரு. நம்ம வந்து காமாக போகணும், எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாதுன்னு. அதனால் எல்லாம் அவர் படி போயின்னு இருக்கோம். இது வந்து தாண்டி வந்துடும் ப்ரோ. ஜனநாயகன் வந்து சர்டிஃபிகேட் வந்தது ஓகே. ஏன்பா ரிலீஸ் டேட் எப்போப்பா வரும் அதை சொல்லுங்கப்பா. ரிலீஸ் டேட்டுக்காக தான் நாங்கள் வெயிட்டிங்கு. ரிலீஸ் டேட்டு மட்டும் அனௌன்ஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வேறு லெவலில் இருக்கும். அதாவது நீ இந்த இதுவா, நீ அதுவா, இந்த கம்யூனிட்டியாக அதுவா, இல்லை இவர் ரசிகரா, அதெல்லாம் வந்து இங்கே பேச்சு கிடையாது. ஒரு நல்ல மனுஷன் வரானா யாராக வேணால் வந்து அவர் பின்னாடி நிற்கலாம். அதுக்காக தான் நான் வந்து நிற்கிறேன். தளபதி மட்டும்னா ஒரு அரசியல் சக்தியாக இருக்கார். இன்றைக்கி ஒரு ஆட்சி மாற்றத்தையே உருவாக்குற அளவுக்கு வந்து ஒரு பவர் இருக்குது அவருக்கு. அதனால அவருக்கு வந்து இவ்வளோ அழுத்தங்கள் வந்து வருது, வேறு ஒன்றும் இல்லை. அவர் பாட்டு வந்து இப்போ ரஜினி சார் மாதிரியோ கமல் சார் மாதிரி, ரஜினி சாரால் அனௌன்ஸ் பண்ணார் வர முடியல, கமல் சாரால் வந்தோம் எதுவும் ஷைன் பண்ண முடியல. அஜித் சார் வந்து பார்த்தோம்னா அவருக்கு எனக்கும் அரசியலுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு எப்பவுமே அவர் கிளியராக இருப்பார். மற்ற யாருமே வந்து வந்தாங்கன்னா ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி போனோம், இல்லை நீ ஓடிடணும். கேப்டனுக்கும் வந்து அப்படி தான் நடந்தது. ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி வாங்க, இல்லைனா அவ்வளோதான். இன்றைக்கி தேமுதிகவோட ஓட் பேங்க்கு கொஞ்சம் கம்மியாயிருச்சு, ஆனால் கேப்டனோட மாஸ் அப்படிங்கிறது இருக்குது. அந்த மாதிரி வந்து ஒரு வாஷ் அவுட் பண்ணணும்னு விஜய் சாரை நினைக்கிறாங்கல்ல, அது முடியாது. யங்ஸ்டர்ஸ் அடுத்த தலைமுறை ரெடியாக இருக்கான். ஓட்டர் ஐடியே இல்லாத ஸ்கூல் பசங்க கூட எனக்கு எப்போ ஓட்டர் ஐடி வரும்னு கேட்டுட்ருக்கான். அப்படி ஒரு மாஸ் இருக்குது அப்படின்னா தளபதிக்கு. அதனால் அது எப்பவுமே வந்து அப்படி தான் பண்ணுவாங்க. ப்ரெஷர் அப்படி தான். இன்றைக்கி நேற்று இல்லை ப்ரோ, 2011 அந்த காலகட்டத்திலேருந்தே அவருக்கு ப்ரெஷர் தான். அது அப்போதுலேருந்தே இருக்குது, அந்த காவலன் டைம்லேருந்தே இருக்குது அவருக்கு ப்ரெஷர். அவர் அவ்வளோ கோடி சம்பாதிக்கிறாரு படம் நடித்து. அவர் அந்த படத்தை விட்டுட்டு எங்களுக்காக வராருன்னா எங்களுக்கு பண்ணுறாருன்னு ஒரு நம்பிக்கை தானே. அந்த நம்பிக்கை வீண் போகாதுல்ல, சொல்லுங்கள். நம்பிக்கையாக தான். இப்போ
பராசக்தியும் பார்த்தீங்கன்னா வந்து டேட் வந்து தள்ளி போயிருக்கு. அவருமே அது எதுவுமே சொல்லலை. ஏன்னா அந்த படத்து மூலிமா இப்போ தளபதி படம் ரிலீஸ் ஆகாமல் அது ரிலீஸ் ஆனிச்சுன்னா நம்ம ஏதாச்சும் வன்முறை ஆயிரும்னு சொல்கிறதுக்காக தான் அதையும் பேங்க் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, காரணத்தோடு தான் பேங்க் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து விஜய் ஃபேன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வெயிட்டுமே ஜனநாயகம் படத்துக்கூட உள்ளோன்ட்டு அவங்களும் டேட்டு தள்ளி போகிறாங்க. எப்போ ஜனநாயகம் வருதோ அப்போதான் இவங்க விடலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆமாம், 2 படமும் ஒன்றா விட்டாதான். அவரும் ஒரு நடிகர் தான், இவரும் ஒரு நடிகர் தான். சிவகார்த்திகேயனை இப்போ இதில் சொல்லியிருக்காருல, ஆடியோ லன்ச்சில் தான் சொல்லார்ல, அண்ணன் தம்பி சொல்லியிருக்காரு. அவரோட கடைசி படம் அதை பார்த்துட்டு என் படத்தை பார்த்தா போதும் நீங்கள், அதுவே எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இருக்க நிலைமை அப்படி போகுதா? அப்படி தான் போகுது. 10ஆம் தேதி விட்டுருக்கல, 9ஆம் தேதி படம் வரல ஜனநாயகம். 10ஆம் தேதி படத்தை விட்டுனா டாக்டர் பிரச்சனை இல்லை, ரிலீஸ் ஆகும்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் இவங்க வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கலன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது நாங்களே எவ்வளோ எதிர்பார்த்துட்டு வந்திருப்போம் நாங்களாம் இந்த இடத்த. நான் காலையிலே நேரம் டிக்கெட்டில் எடுத்தாச்சு. 6 மணிக்கெலாம் நான் வந்திருப்பேன். நேரம் கொண்டாட்டமாக இருந்துச்சுன்னா அவ்வளோ சங்கட்டமாக எங்கள் பசங்களாம் ஒரு மாதிரி சங்கட்டமாக நின்றுட்டு இருந்தானுங்க. போஸ்டர் அதுவும் சில போஸ்டர்லாம் கிழிச்சிருக்காங்க இடையில, நைட்டாக கிழிச்சிருக்காங்க. ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. சுற்றி பார்த்தீங்கன்னா ஜனநாயக பேனர் தான் இருக்குது. ஆமாம், நான் இதோட ஒரு வாரமாக இந்த வழியில் தான் நான் வேலைக்கு போயிட்டு வருவேன். சரிங்களா, இந்த வழியாக தான் போயிட்டு வருவேன், இந்த வழியாக தான் வருவேன். இன்றைக்கெல்லாம் கொண்டாட்டமாக இருக்கும். நான் இந்த ரோடே ஜேன்னு இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த எதிர்பார்ப்பே இல்லாமல் போச்சு. அதான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, உள்ளே வந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாமே. இந்த இடத்துல நீங்கள் நிற்கவே முடியாது ப்ரோ. இந்த மைக்கும் கேமரா இருந்திருக்காது, நிற்கிறது கூட இடம் இருக்காது. அவ்வளோ ஃபுல்டாக இருந்திருக்கும். எப்படி சொல்ல, ஃபுல் எமோஷன்ஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டைம் படம் முடிஞ்சு எல்லோரும் வெளியே வந்திருப்பாங்க. ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி எமோஷன்ஸில் வெளியே வந்திருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து இஷ்யூ பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் படம் எப்போ வரும்னு நினைக்கிறீங்க? ஃபேன்ஸோட செலிப்ரேஷன் எப்போ வந்தாலும் அவரை கொண்டாட தான் போகிறோம். வர வரைக்கும் காத்திருப்போம் நாங்கள். இப்போ பராசக்தியும் பார்த்தீங்கன்னா டேட் தள்ளி போட்டுருக்காங்க ப்ரோ. அதை பற்றி எங்களுக்கு யோசனையே இல்லை ப்ரோ. எங்களுக்கு ஒன்லி ஜனநாயகன் ப்ரோ. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஜனநாயகன் படம் டேட் தள்ளி போகுதுன்னு அவங்க படத்தையும் டேட் தள்ளி வைக்கிறாங்க ப்ரோ. அதான் சொல்கிறோம்ல, நாங்கள் பராசக்தியை பற்றி ஒரு துளி கூட யோசிக்கவே இல்லை. எங்கள் தளபதியோட கடைசி படம், அதுக்காண்டி காத்திருக்கோம். வந்தோடனே கொண்டாடுவோம் கண்டிப்பாக. இந்த 2 படத்தோட கிளாஷ் பண்ணுறதுனே வெயிட்டுமே பண்ணுறாங்க ப்ரோ. அதை தான் சொல்கிறேன்ல, எங்களுக்கு பராசக்தி எங்கள் லிஸ்ட்லேயே இல்லை ப்ரோ. எங்களுக்கு ஒன்லி ஜனநாயகன். ஆனால் ஸ்க்ரீன் கவுண்டிங் வந்து கம்மியாக தான் வரும் ப்ரோ. எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. எங்கள் தலைவரை எந்த ஸ்க்ரீனில் பார்த்தா என்ன, சின்ன ஸ்க்ரீனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் பெரிய ஸ்க்ரீனில் ப்ரோ. நாங்கள் எதில் பார்த்தாலும் அவர் கொண்டாடுவோம் ப்ரோ. எங்கள் வீட்டு டிவி சின்ன டிவியில் பார்த்தா கூட நான் அவரை கொண்டாடுவோம் ப்ரோ. எங்களுக்கு அவர் ஸ்க்ரீனில் பார்க்கணும், மெயின் ஸ்க்ரீனில், அவ்வளோதான். இப்போ மறுபடியும் ஏதாச்சும் இஷ்யூ வரும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா கண்டிப்பாக ஆப்வியஸாக இதில் எப்படின்னா நிறையா பொலிட்டிக்கல் இது தலையீடு இருக்குது. அவர் மேபி நிறையா சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி சொசைட்டிக்கு தேவையான கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கனால இன்னும் ப்ரெஷர் வரலாம், டிலே ஆகலாம். வர வரைக்கும் நாங்கள் காத்திருப்போம் கண்டிப்பாக. படம் வருமா தெரியலை ப்ரோ. நாங்களும் அதுக்காண்டி தான் காத்திருக்கோம். எப்போ வந்தாலும் திரும்ப இங்கே ஓடி வந்துடுவோம் ப்ரோ. இதுக்கெல்லாம் காரணமாக யார் இருப்பான்னு நினைக்கிறீங்க? யாரெல்லாம் தப்பு செஞ்சுருக்காங்களோ அவங்க எல்லாமே இதுக்கெல்லாம் இப்போ எப்படி சொல்ல, ஒரு தப்பு செஞ்சவங்க தான் அது ஒரு விஷயத்துக்காண்டி பயப்படணும். இந்த படத்தில் ஒரு கருத்தை வரும்போது அந்த கருத்தெல்லாம் யாரெல்லாம் மீறி இருக்காங்களோ அவங்க எல்லாமே தான் இதுக்கெல்லாம் பயப்படுறாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. தளபதி பார்த்து மட்டும் இந்த அளவுக்கு பயப்படுறாங்க? என்ன ப்ரோ? தளபதி பார்த்து மட்டும் ஏன் இந்த அளவுக்கு பயப்படுறாங்க? ஏன்னா இப்போ அவரோட ஃபீல்ட்லேருந்து அவுட் ஆகி இப்போ புது ஜோனுக்குள்ளே போகிறாரு. அதில் மேபி இப்போ போகிறதுக்கு முன்னாடி எல்லா நடக்கிற தப்புகள் எல்லாத்தையும் வந்து கன்வே பண்ணும்போது பண்ணுற கவர்மெண்ட்டை யாரோ பயப்படலான்னு தோணுது. ரிலீஸ் பண்ணலாம் கூடாதுன்ற மோட்டிவ் இருந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் எதுவும் பண்ண முடியாது. அடுத்த படத்துக்குன்னு இந்த மாதிரி பண்ணுறாங்களா? ஏன் விஜய் பார்த்து இந்த அளவுக்கு பயப்படுறாங்க? அவர் ஒரு மாற்ற சக்தியாக அவர் உருவாகிட்டு இருக்காரு. அதுதான் மெயின் இதுவே. அதாவது நம்ம இதில் என்ன தெரியுமா, யாருன்னா ஒருத்தர் வளர்ந்துட்டாங்கன்னா இந்த இதில் தமிழ்நாட்டில் பிடிக்காது. அதாவது வேறு யாருனாவோட வந்து வளர்ந்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கர்நாடகாவில் வந்து யாஷை வந்து நீங்கள் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுவீங்க, ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இந்த பக்கம் வந்து ஆந்திராவிலேருந்து பிரபாஸ் வந்தாங்கன்னா அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம ஆள் தமிழ்நாட்டில் வந்து தமிழில் வந்து எப்பயுமே வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. நம்ம ஆளுங்க என்ன தெரியுமா, வந்தாரே வாழ வைப்போம்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஆளுங்களை வந்து யாருமே தர மாட்டாங்க. வெளியாளுங்க தான் வந்து 1000 crores இதுன்றது வந்து இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க வந்து பண்ணனா வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க. பராசக்தியை வாழ வைக்கிறாங்க. இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, கடைசி படம்னால தான் இவ்வளோ ப்ராப்ளம் வர்றது. இது சொல்கிறது நம்ம நீங்கள் நார்மலாக வந்து இருந்துன்னா நாங்கள் இவ்வளோ இதே வராது. ஓகே, வந்துட்டு போட்டோம். எங்கள் படம் ஓட போகுது, உங்கள் படமும் ஓட போகுது, 2 பேரும் டேட்டு தள்ளி போயிருக்கு. அதுவும் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. இதில் ஏதாச்சும் சதி இருக்குமா? விஜய் படத்துக்குள்ள தான் அது வந்து பராசக்தி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே அது வந்து இஷ்யூ தான் ஓடிட்டுருக்கு. ஏன்னா அது வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்னொருத்தருடைய கதைன்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு கேஸ் போட்டார். அதுக்கப்புறம் அந்த இதுலேருந்து மறுபடியும் இது பண்ணி இதுனாங்க. ரெண்டாவது வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வைலன்ஸ் தான். அது
அதாவது எப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 1-on-1, அதாவது நான் ஒரு ஹீரோ, நீ ஒரு வில்லன், உனக்கு எனக்கு நடக்கிற பிரச்சனை. இது அது மாதிரி கிடையாது. ஒரு உணர்ச்சி வந்து தோன்ற மாதிரி ஒரு கதையாக இருக்கிறதுனால என்ன ஆகுன்னா, அது வந்து இப்போது என்னென்னா, இப்போ இவங்களே வந்து திராவிடம்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் பீப்புளும் இப்போ வந்து நிறைய பேர் இங்கே சென்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்க. நீங்கள் ஈரோடு, ஓகே, திருப்பூர், இங்கே ஏன் நீங்கள் சென்னையே எடுத்துட்டீங்கனாலும் சரி, நார்த் இந்தியன் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, நீங்கள் ஒன்றும் இல்லை, சவுகார்பேட்டெலாம் போனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நார்த் இந்தியன்ஸ் தாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து முன்னாடியே வந்து பார்த்தா தமிழ் பீப்புள் மட்டும்தான் இருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ப்ராப்ளம் வராது. இப்போ நார்த் இந்தியன்ஸும் நிறைய பேர் இங்கே வேலைக்காக வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுன்னா, அவங்க வந்து இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் பண்ணலை அவங்க. ஸோ இந்த மாதிரி வரும்போது எப்படின்னா, நீங்கள் எப்படி வந்து எங்களை வந்து எப்படி பண்ணலாம், எப்போயும் நடந்தது ஒன்று முடிஞ்சு போச்சு. இப்போ மறுபடியும் அதை வந்து எடுத்து நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு சண்டையை க்ரியேட் பண்ணுறதுக்காக மாரி பண்ணுறீங்க. அது என்னமோ தப்பு. அது கோர்ட்டில் வந்து ரெடியாப்பா. ஆக்சுவலாக கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பெரிய பிளாக் மார்க் யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு, இப்போ இருக்கிற ஸ்டாலின் அரசு சொல்கிறேன். ரெண்டாவது வந்து பிஜேபி. கேளுங்க, ஒய் ஓகேங்களா. ஏன் வந்து இவங்க 2 பேர்னா, ஃபஸ்ட்டு அரசியல் எதிரி யார் உங்களுக்கே தெரியும், டிஎம்கே. கொள்கை எதிரி பிஜேபி. ஸோ இந்த படத்தில் வந்து இவனுங்க இந்த தெலுங்கில் வந்து அந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு சம்பவம் ஏன்னா அந்த படத்துக்கு ஆக்சுவலி வந்து நேஷ்னல் அவார்டு கொடுத்துருக்காங்களா? எஸ் ஆர் நோ? நேஷ்னல் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நேஷ்னல் அவார்டு கொடுத்த படத்தை ரீமேக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? அப்போ அந்த படத்தில் ஏதோ வந்து தலைவன் சம்பவம் பண்ணியிருக்கான், ஓகேங்களா. ரெண்டாவது விஷயம், ஹெச்வினத்தை ஏதோ சம்பவம் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். ஸோ இந்த சம்பவம் வந்து ஒரு 2 பேருக்கு வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஏன்னா ட்ரெய்லர் கட்டிங்லேயே லாஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா, நான் ஆணையிட்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வரும். ஸோ ஓகே, அந்த கான்செப்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளடிக்கிறவனுக்கும் கொலை பண்ணுறவனுங்க தான் உங்களை வந்து மக்கள் வந்து தேர்ந்தெடுத்தாங்களான்னு ஒரு கான்செப்ட் வரும்ல. இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிலவரமும் அதுதான், இந்தியாவோட நிலவரமும் அதுதான், ஓகேவா. ஸோ இந்த கான்செப்ட் இருக்கும் போது இவங்க 2 பேரும் எதிர்க்கிறதுல எங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது. அண்ட் தென் லாஸ்ட் ஒன் வெயிட்னா, நீ என்ன பண்ணாலும் சரி, என்ன கான்செப்ட்டு நீ கொண்டு வந்தாலும் சரி, ஓகேவா, திரும்பி போகிற ஐடியாவே எங்களுக்கு இல்லை, ஓகேவா. என் தலைவனுக்கும் இல்லை, எங்களுக்கும் இல்லை. தென் அக்ஸ்ட்ரா கொஸ்டின் ஐயா, இவர் வந்து இப்போ எல்லாருமே இப்போ வந்து ஒரு ஜென்ரேஷனும் சரி, இந்த பீப்புளும் சரி, ஒரு சில விஷயம்லாம் மறைக்க பார்க்குறாங்க. நான் சின்ன பையனாக இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா குஜராத் பூகம்பம்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா, இருந்துச்சு பார்த்தீங்களா. அந்த குஜராத் பூகம்பத்துக்கு முதல்ல இந்த ஃபண்டு கலெக்ஷன் பண்ண ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தெருவாக போய் பண்ணது விஜய், ஓகேங்களா. அதே போல் பல நலத்திட்டங்கள் உதவியிலேருந்து நாங்கள் அப்போயே அரசியலுக்கு வந்துட்டோம். அப்போவே மக்கள் இயக்கத்திலேருந்து நற்பணி மன்றமாக இருந்து மக்கள் இயக்கமாக இருந்து ஒவ்வொரு படியாக வந்து ஒவ்வொரு இதுவாக முன்னேறி தான் நாங்கள் இன்றைக்கி அரசியல் வரோம். எங்கள் தலைவரோட போஸ்டர் மட்டுமே வச்சு வந்து 115 இடத்த வந்து நாங்கள் பிடிச்சிருக்கோம், ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. மக்கள் எங்களை ஏற்றுக்கினாங்க, ஓகேவா. மக்களோட எல்லார் வீட்டிலையும் இருக்கிறோன்னா அங்கே டிஎம்கே வீட்லேயும் நான் இருக்கிறேன், ஏடிஎம்கே வீட்லேயும் இருக்கிறேன், பிஜேபி வீட்லேயும் இருக்கிறேன், காங்கிரஸ் வீட்லேயும் இருக்கிறேன், மாஸ்டர் கமிஷனர் வீட்லேயும் இருக்கிறேன், ஓகேவா. ஒவ்வொரு கட்சியோட வீட்லேயும் நாங்கள் இருக்கிறோம், ஓகேவா. அது சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் சரி தான், 18 வயசு ஓட்டு போடுற வயசான மக்களாக இருந்தாலும் சரி தான். பராசக்தி வந்து கூட கிளாஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஜனநாயகம் படம் வரலன்னு பராசக்தியும் நாங்கள் தூக்கி வேறு டேட்டில் இருக்கிறோம். ஆக்சுவலாக அது வந்து என்ன ஒரு ட்ராமானா, குழந்தைங்கிட்ட கேட்டால் கூட சொல்லும், ஐயா நான் வந்து படம் ரிலீஸ் பண்ணுறேன் 10ஆம் தேதின்றான். கலாநிதி மாறன் இது வந்து ரெட் ஜெயினோட ப்ரொடியூஸ், இன்பநிதி ஆல்ரெடி இட்லி கடைன்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டு முடிஞ்சு போச்சு அதோட சொல்லி. சரி, 2வது படத்துமாச்சு ஹிட்டு கொடுக்கணும். இப்போ ரெண்டாவது படமாச்சும் ஒரு ஹிட்டு கொடுக்கணுன்னா நான் எப்படி கொடுக்கணுன்னா, ஒரு பெரிய ஆளோட கிளாஷை வச்சு கொடுக்கணும்னு ஒரு மைண்ட் செட்டு. இவனுங்க ஆல்ரெடி ஓப்பனாகவே விஜய் கூட மோதன இதுலேயே வந்து பார்த்துட்டானுங்க, ஓகேவா. இப்போ ஒரு 500 தேட்டர் எடுத்துக்க தலைவா, புக்கிங் ஓப்பனாக இன்ன வரைக்கும் ஒரு புக்கிங் கூட புக் ஆகலை. சும்மா தேட்டருக்காரங்க வந்து அவனுங்களுக்கு பயந்துக்கிட்டு வேணால் டிக்கெட் புக் பண்ணலாம், அந்த புக்கிங் கான்செப்ட்டு காட்டலாம், எல்லாமே சிஸ்டமேட்டிக் வாட் எவர் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஆனால் உண்மை நிலவரம்னு ஒன்று இருக்குல்ல, மக்கள் யாரும் உள்ளே வரல. இப்போ எக்ஸாம்பிள் பராசக்தியில் ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பானுங்க போல்,
டெல்லி தான் இந்தியாவான்னு சொல்லிட்டு ட்ரைலர் ரிலீஸ் பண்ணிட்டேன், எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டேன், நீ டேட்டு ரிலீஸ் பண்ணிட்டேன், புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு சென்சார் உனக்கு போர்டு உனக்கு திடீர்னு தடை விதிக்குது. ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, தளபதி கூட கிளாஸ் உடனே பண்ணுறாங்க. புரியுதா உனக்கு? தளபதியோட கிளாஷ் வரல. இது வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு இதில் நம்மளை வந்து பேக் ஃபயர் ஆகிடுமோ, ஃபண்டு ப்ராப்ளம் வந்துடுமோ அப்படின்னு சொல்லி தான் ஒரு விஷயம். ஸோ இது வந்து முழுக்க வந்து இந்த அரசியல் கோட்பாடால் மட்டும்தான் அது நடக்குது. வந்துருக்குறோம் மூவி பார்க்குறதுக்காண்டி அங்கேருந்து வந்து டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி செஞ்சுனாங்க. ஆனால் நாளைக்கு நாங்கள் ஃப்ளைட் நாங்கள் இன்றைய பார்த்துட்டு தான் போகிறோன்றது இப்படி செய்வாங்கன்னு நாங்கள் நெக்ஸ்ட் பார்க்கல. படம் பெற சரியான கவலை. கொடுத்து டிக்கெட் இங்கே வாங்குனீங்க, இப்போ படம் வரல. 5000 கிட்ட ட்ரை பண்ணாங்க. ஆனால் டிக்கெட் கிடைச்சது, ஆனால் படம் வரல. நாங்கள் நாளைக்கு போகிறோம் திருப்ப இந்தியாவுக்கு படம் பார்க்கத்தான் வந்தோம். லாஸ்ட் படம் வந்துட்டு பார்க்க வந்தோம். ஆனால் இப்படி செய்வாங்க நாங்கள் நெச்சு கூட பார்க்கல. சரியான கவலையாக போயிட்டுது. எந்த அளவுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு? அது இந்தியா வந்து வேஸ்ட்டாக போயிடுது. செலவழித்த காசு எல்லாம் வேஸ்ட். வந்ததே படம் பார்க்கத்தான், ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடுது. டிக்கெட் காசுலாம் கொடுத்துட்டாங்க. ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ படம் வரல, இப்போ டேட் வர அடுத்து தள்ளி போவீங்க, மறுபடியும் வருவீங்களா? இல்லை ஸ்ரீலங்காவில் இல்லை, நாங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டே வருஷம். ஆனால் ரோஹிணியில் பார்க்கணுன்ட்டு வந்து நாங்கள் டிக்கெட் போட்டு சரிவே இல்லை பிழைச்சிட்டு வந்து பார்த்தா ரோஹிணி தேட்டரு இதுவாக இருக்குது. அதான் இன்றைக்கு வந்தோம் சும்மா பார்க்க. கஷ்டமாக இருக்குது. சரியான கஷ்டமாக இருக்குது. வந்து எல்லாமே வேஸ்ட்டாக போயிட்டுது.